Taste the Daily. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த உடல்கள் இரண்டாவது நாளாக தகனம் செய்யப்பட்டது. கள்ளச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கருணாபுரத்தில் மட்டும் 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் உயிரிழந்தோரின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பின் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வருகின்றன. வியாழக்கிழமை 20க்கும் மேற்பட்ட உடல்களுக்கு இறுதி அஞ்சலி செய்யப்பட்டு தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் இரண்டாவது நாளாக 3 பேரது உடல்கள் கருணாபுரம் கோமதி ஆற்றங்கரையில் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு உடல்கள் எரிக்கப்பட்டன. கள்ளச்சாராயம் குடித்து கருணாபுரத்தைச் சேர்ந்த மேலும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. சென்னை ஓட்டேரி சுடுகாட்டில் பெண் சடலம் புதைக்கப்பட்ட இடத்தில் மிருகங்களை பலியிட்டு மாந்திரீகம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புரசைவாக்கம் பகுதியைச் சேர்ந்த கல்யாண சுந்தரம் என்பவரது மனைவி ஜோதிலட்சுமி என்பவர் உடல்நலக்குறைவு காரணமாக கடந்த 10ஆம் தேதி உயிரிழந்தார். இவரது உடல் ஓட்டேரி சுடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. இந்நிலையில் ஜோதிலட்சுமி புதைக்கப்பட்ட இடத்தில் பன்றி, கோழிகள் உள்ளிட்ட உயிரினங்களை பலி கொடுத்து 7 பேர் கொண்ட கும்பல் மாந்திரீகம் செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து உயிரிழந்த ஜோதிலட்சுமியின் கணவர் கல்யாண சுந்தரம் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே இந்த சுடுகாட்டில் 24 மணி நேரமும் சமூக விரோதிகளின் சட்டவிரோத செயல்பாடுகள் நடந்து வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குழியை தோண்டி அந்த குழியின் மீது ஒரு பன்றியை, குட்டி பன்றியை வெட்டி அதனுடைய ரத்தத்தை இட்டு பன்றியை மேலே வைத்திருந்தார்கள். ஆட்டை விட்டிருக்கிறார்கள், கோழி வெட்டிருக்கிறார்கள், இன்னும் எலுமிச்சம்பழம், முட்டையெல்லாம் சுற்றி உடைச்சிருக்கிறார்கள். அந்த சாங்கிய பொருள் என்ன அந்த இதுக்கு தேவைப்படுதோ அத்தனையும் அதை வச்சு செய்திருக்கிறார்கள். இதை செய்தவர்கள் அந்த காரில் வந்த 7 நபர்கள் தான் என்பதனை ஊர்ஜிதமாக தெரியப்பட்டிருக்கிறது. அதுக்கு உண்டான வீடியோ கவரேஜ் அத்தனையும் எங்கள் கையில் இருக்குது. தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே கூலி தொழிலாளியை மாடு மூட்டியதால் அவர் உயிரிழந்த நிலையில் இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஈச்சங்கோட்டை அரசு உயிரின கால்நடை பெருக்க பண்ணையில் தற்காலிக பணியாளராக வேலை பார்த்து வந்த கோவிந்தராஜ் என்பவர் கால்நடைகளுக்கு தீவனம் வைத்துக் கொண்டிருந்த பொழுது காளை மாடு ஒன்று முட்டியதில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதையடுத்து உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் அரசு வேலையும் வழங்கிடக் கோரி உறவினர்கள் பண்ணை முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் மாடு முட்டி படுகாயமடைந்த பெண்ணின் மருத்துவ செலவை விடியா திமுக அரசே முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என வலியுறுத்தி பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் மாநகராட்சி மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தவர்களுக்கு 10 லட்சம் வழங்கும் விடியா திமுக அரசு மாடு முட்டி படுகாயமடைந்த பெண்ணின் மருத்துவ செலவை ஏன் முழுமையாக ஏற்கக்கூடாது என முழக்கமிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காயமடைந்த பெண் அனுமதிக்கப்பட்டிருக்கும் மருத்துவமனையில் காப்பீடு திட்டம் ஏற்புடையதாக இல்லாத நிலை உள்ளதால் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. அவங்க ஒரு வீட்டுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க மு.க. ஸ்டாலின். அப்ப இந்த குழந்தைக்கு ஒரு நடவடிக்கை எடுத்தா என்ன? அந்த குழந்தைக்கு கொடுக்கல. நாங்க 18 லட்சமா கேட்டோம், இல்ல 10 லட்சமா நாங்க கேட்டோம். நாங்க அந்த குழந்தைக்கு டாக்டரோட செலவு ஏத்துக்கதான் நாங்க சொல்றோம். நாங்க வந்து அந்த குழந்தைய பாருங்க, செப்டிக் ஆகி போச்சு. அந்த குழந்தை சின்ன 2 வயசு குழந்தை இருக்கு, அதுக்கு கால் எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவங்க வீட்டுக்கு ஒரு கூலி வேலை பண்றாரு. ஆனா நீங்க ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்.